நத்தம் விஸ்வநாதனின் மனு தற்பொழுது தள்ளுபடி செய்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தனக்கு எதிரான தேர்தல் வழக்கை நிராகரிக்க கோரி அதிமுக எம்எல்ஏ நத்தம் விஸ்வநாதன் தாக்கல் செய்த மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. நத்தம் விஸ்வநாதனின் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தற்பொழுது உத்தரவு பிறப்பித்துள்ளது. 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நத்தம் விஸ்வநாதனை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் ஆண்டி அம்பலம் வழக்கு நத்தம் விஸ்வநாதன் வேட்புமனுவில் பல தகவல்களை மறைத்துள்ளதாகவும் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ததாகவும் ஆண்டி அம்பலம் தாக்கல் செய்த தேர்தல் வழக்கை நிராகரிக்க வேண்டும் என நத்தம் விஸ்வநாதன் தரப்பில் மனு அளிக்கப்பட்டது. தேர்தல் வழக்கை விசாரிக்க போதுமான காரணங்கள் உள்ளதாக கூறி விஸ்வநாதனின் மனுவை உயர்நீதிமன்றம் தற்பொழுது தள்ளுபடி செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தற்போது இதனை அண்மை செய்தியாக பார்த்து வரும் நிலையில் தனக்கு எதிரான தேர்தல் வழக்கை நிராகரிக்க கோரி அதிமுக எம்எல்ஏ நத்தம் விஸ்வநாதன் செய்த தாக்கல் மனு தள்ளுபடியாகியுள்ளது. நத்தம் விஸ்வநாதனின் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தற்பொழுது உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வசந்த் இணைப்பில் உள்ளார். வணக்கம் வசந்த், தற்பொழுது நத்தம் விஸ்வநாதனின் மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை பகிரலாம். வணக்கம் அஸ்வினி. அதாவது தனக்கு எதிரான வழக்கை நிராகரிக்க கூறி அதிமுக எம்எல்ஏ நத்தம் விஸ்வநாதன் தாக்கல் செய்த மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த செய்தி விரிவாக பார்க்க வேண்டும். ஏனால் இந்த கடந்த 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தல் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் தொகுதியில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளரை விட 11,932 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார். அவரை எதிர்த்து நின்ற திமுக வேட்பாளர் ஆண்டி அம்பலம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கில் அவர் குறிப்பிட்டிருந்த விஷயம் என்னவென்பது, இந்த மனுவில் அதிமுக எம்எல்ஏ நத்தம் விஸ்வநாதன் தனது வேட்பு மனுவில் பல தகவல்களை மறைத்துள்ளதாகவும் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்து ஊழல் நடவடிக்கை ஈடுபட்டதாக அவர் குற்றம் சாட்டியிருந்தார். மேலும் வாக்குப்பதிவுக்கு முன்பே, அதாவது வாக்குப்பதிவு நடைபெறும் முன் 48 மணி நேரத்துக்கு முன் தேர்தல் பிரச்சாரத்தில் நடந்த விதிமுறைகளை மீறி பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாகவும் தேர்தல் ஆணையம் நிர்ணயித்த உச்சவரம்புக்கு அதிகமாக தேர்தல் செலவு செய்ததாக மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் நீதிபதி PT ஆஷா விசாரித்து வந்த நிலையில் தற்போதைய தேர்தலுக்கு தனக்கு எதிரான வழக்கை தொடர்ந்து விசாரிக்க எந்த காரணமும் இல்லை என்று கூறி திமுக வேட்பாளர் ஆண்டி அம்பலம் தாக்கல் செய்த மனுவை நிராகரிக்க வேண்டும் என நத்தம் விஸ்வநாதன் தரப்பில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஆஷா தேர்தல் வழக்கை விசாரிக்க போதுமான காரணங்கள் உள்ளதாக கூறி தேர்தல் வழக்கு நிராகரிக்க கோரி அதிமுக எம்எல்ஏ நத்தம் விஸ்வநாதன் தாக்கல் செய்த மனுவை தற்போது தள்ளுபடி செய்ய உத்தரவிட்டுள்ளார். இந்த வழக்கான தொடர்ச்சியாக அந்த காரணங்கள் காட்டி விசாரணை நடைபெறும். இதற்கான மேல்முறையீடுகள் செய்ய முடியாத அளவிற்கு தற்போது அந்த வழக்கான அவர் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளார். அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்னவாக இருக்கும் என்று பார்க்க வேண்டும். ஆயுஷா, விவரங்களுக்கு நன்றி வசந்த்.